29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரியமான தேவஜனங்களே, ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஆகஸ்ட் 1 தேதியிலே இந்த முதல் நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாள் ஆராதனை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக. கடந்து போன மாதங்கள் முழுவதும் பலவிதமான சூழல்கள் வழியாக நாம் கடந்து செல்ல நேரிட்டது. பலவிதமான சவால்களை சந்தித்திருப்போம், பலவிதமான வேதனைகளை சந்தித்திருப்போம். ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நன்மையான வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறது. நாம் தேவனுக்கு என்று வாழும்படியாக அர்ப்பணிக்கப்படாத அந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து அவருக்காக நாம் வாழுகிறதான போது, ஓடுகிறதான போது கர்த்தர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான தியானத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடையதான நோக்கத்தை புதுப்பித்தல். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறதான அவருடைய திட்டங்களை நாம் மறுபடியுமாக நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. ஒருவேளை இந்த மாதம் கூட பலவிதமான சோதனைகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதாக இருக்கும். ஆனால் அதே நேரங்களிலே பலவிதமான வாய்ப்புகளையும் தேவன் நமக்கு கொடுப்பார், பலவிதமான ஜெயத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் என்ன நடக்க போகிறதோ என்று சொல்லி இந்த மாதத்தை நாம் தொடங்காமல் தேவனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்கிறதான எதிர்பார்ப்புகளோடு ஒரு திட்டத்தோடும் கூட இந்த மாதத்தை தொடங்குகிறதான போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குறித்து வைத்திருக்கிறதான அந்த விருப்பங்களையும் நோக்கங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறதற்கு வல்லமை உள்ளதான தேவனாக காணப்படுகிறார். நாம் படித்ததான வசனத்தை பார்க்கிறதான போது எரேமியா 29:11 இந்த வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசி இந்த யூத ஜனங்கள் பாபிலோனியர்களுக்கு அங்கு அடிமைத்தனமாக கடந்து செல்லுகிறதான போது இவர்களுக்கு எழுதுகிறதான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம்தான் இந்த புஸ்தகமாக காணப்படுகிறது. இந்த ஜனங்கள் இப்போது தேவனை விட்டு தூரம் போய் இருக்கிறார்கள், தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு தூரத்திலே காணப்படுகிறார்கள். எல்லாமே இழந்ததான ஒரு சூழ்நிலைகளை அவர்கள் உணர்கிறார்கள். நம்பிக்கையற்றதான ஒரு நிலைமை அவருடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. இனி எங்களுடைய சொந்த தேசத்திற்கு கடந்து வருவோமா என்கிறதான சந்தேகங்களும் கேள்விகளும் அவருடைய வாழ்க்கையில எழும்புகிறது. இந்த காலகட்டத்திலே பலவிதமான கள்ள தீர்க்கதரிசிகள் கடந்து வந்து உங்களுடைய பாடுகள், வேதனைகள் எல்லாம் சீக்கிரமாக முடிந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் இந்த எரேமியா மூலமாக இவர்களுக்கு கொடுக்கிறதான ஒரு தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால், நீங்கள் 70 வருடம் இந்த பாபிலோனியரிடத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளதாக நீங்கள் காணப்படுவீர்கள், நீங்கள் சிறைப்பட்டு அங்குதான் காணப்படுவீர்கள். ஆனாலும் நாம் படித்ததான வசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவன் உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் தீமைக்காக இல்லை, அது நன்மைக்காகவே காணப்படும் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, ஒருவேளை கடந்து போனதான 7 மாதங்கள் பல்வேறு விதமான சூழல்கள் உங்களை தாக்கி உங்களை துவண்டு போக உங்களை அழித்து இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நோக்கத்தையும் உங்களுடைய திட்டத்தையும் தேவனுடைய சமூகத்தை நாம் சமர்ப்பிக்கின்றதான போது அவர் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார். ஒருவேளை மேடுகள், பள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும், கரடுமுரடான பாதைகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும். ஆனாலும் அவைகள் நன்மைக்கானதாக காணப்படுகிறது, சமாதானத்துக்கானவைகளாக காணப்படுகிறது என்கிறது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே 2 விதமான முக்கியமான பாடங்கள் நாம் இதில் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, தேவனுடையதான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பலவிதமான பாடுகளை சந்திக்கின்றதான போதும் நம்மை விட்டு விலகாததாக காணப்படுகிறது. அதுதான் அது சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிறதான அந்த நினைவுகளை நான் அறிவேன். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அறிவேன், உங்களுடைய சூழ்நிலைகளை நான் அறிவேன், உங்களுடைய திட்டங்களை நான் அறிவேன். அநேக நேரங்களிலே நம்முடையதான திட்டங்கள், நம்முடைய நோக்கங்கள் தோல்வி அடைகிறதாக இருக்கும், நம்முடைய கனவுகள் தகர்க்கப்படுகிறதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வந்து தாக்குகிறதாக இருக்கும். ஆனால் கர்த்தருடையதான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அது மாறாததாக காணப்படுகிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது ஒருபோதும் மாறாது.
இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ளுகிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடையதான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையையும் நம்முடைய எதிர்காலத்தையும் எப்போதுமே அது பூரணப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கின்றதான போது நமக்கு அதன் மீது நம்பிக்கையற்றதாக இருக்கலாம். நமக்கு அதன் மீது ஒரு எதிர்காலம் இதிலிருந்து உருவாகாது என்கிறது போன்று தோன்றலாம். ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய திட்டத்தின் பிரகாரமாக எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் அது சொல்லுகிறது, அவைகள் தீமைக்கு அல்ல நன்மைக்கானதாக இருக்கிறது, சமாதானத்திற்கு ஏதுவானதாக காணப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் அவர்கள் தங்கள் நம்பிக்கைகளையும் எதிர்காலத்தையும் இழக்கும்படியான சூழ்நிலைகள் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற வண்ணமாக தேவன் எரேமியாவை எடுத்து பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை அவருக்கு சொல்லுகிறவராக காணப்படுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான காரியங்களை நீங்கள் இழந்தவர்களை போன்று தோன்றலாம், பலவிதமான நன்மைகளை நீங்கள் இழந்தவர்களை போன்று தோன்றலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே எப்போது ஒரு நன்மை கடந்து வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், எப்போது ஒரு சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்கள் கடந்து வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், எப்போது நான் நினைத்திருக்கிறதான அந்த நோக்கம் நிறைவேறும் என்று சொல்லி எதிர்நோக்கி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிறது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய நோக்கத்தை தேவனுடைய சமூகத்தை நீங்கள் அர்ப்பணித்து புதுப்பிக்கின்றதான போது அவருடைய காரியங்களையும் அவருடைய நன்மைகளையும் சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்திலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறதற்கும் போதுமானவராக இருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் அவருடைய சமூகத்தில் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. எப்படி நம்முடைய நோக்கத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ளுதல்? தேவனுடைய சமூகத்திலே நாம் திரும்பி வருகிறதன் மூலமாக. எரேமியா 21:12 சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இஸ்ரவேலர்கள் அலைந்து திரிகிறார்கள், தேவனுக்கு எதிராக எழும்புகிறார்கள், தேவனுக்கு தேவையில்லாத காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இப்போது இவர்கள் பாபிலோனியர்களுக்கு அடிமைத்தனத்திற்குள்ளதாக கடந்து செல்லுகிறதான ஒரு சூழ்நிலை வருகிறது. மறுபடியும் இவர்கள் அழுகிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இந்த சூழ்நிலைக்கு எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு காலம் இன்னும் நாங்கள் இப்படி இருக்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லி தேவன் எரேமியா நிமித்தமாக சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் திரும்புவீர்களே ஆகில் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். என்னுடைய சமூகத்தை நீங்கள் கடந்து வருகிறதான போது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நம் நோக்கத்தை புதுப்பிப்பது எப்போதும் தேவனுடனான நம் உறவை புதுப்பிப்பதிலிருந்தே தொடங்குகிறது. அவருடைய சந்நிதியிலிருந்து தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போதோ தேவனின் நோக்கத்தை நாம் கண்டறிய முடியாத ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது. இளைய குமாரனை போல அநேக முறை நாம் கூட தேவனை விட்டு நாம் விலகி சென்றிருப்போம், தேவனுடைய வீட்டை விட்டு நாம் தூரம் போயிருப்போம். ஆனால் நாம் எப்போது கடந்து வருவோம் என்று சொல்லி நம்முடைய தகப்பன் அவர் எது நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்முடைய நோக்கத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தால் உள்ளதான அந்த காரியங்களோடு கூட நாம் ஈடுபடாத படிக்கு புதுப்பித்து தேவ சமூகத்திலே கடந்து வருகிறதான போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றதான தேவனாக கடந்து வருகிறார். இரண்டாவதாக, எப்படி நம்முடைய நோக்கத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நோக்கத்தை தேவனுடைய சமூகத்தில் மறுபடியுமாக ஒப்பு கொடுக்கிறது நிமித்தமாக நீதிமொழிகள் 19:21 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான நோக்கங்கள் எண்ணங்கள் காணப்படலாம். ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வேலைகளை குறித்து, அல்லது நடக்க போறதான சூழ்நிலைகளை குறித்து பலவிதமான திட்டங்களை நாம் தீட்டலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய ரிசல்ட் வருகிறது தேவனால் மாத்திரமே ஆகும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த எரேமியா 29:12 சொல்லுகிறது, நான் உங்கள் மீது வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய சமூகத்தில் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்ததான தேவனாக காணப்படுகிறார். ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதான போது பொல்லாங்கிடத்தில் நாம் சொல்லுகிறோம், இனி உனக்காக நான் வாழ மாட்டேன், உன்னுடைய காரியங்களிலே ஈடுபட மாட்டேன், என்னுடைய தேவனுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி. எனவே உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய தரிசனங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்றதான போது, மறுபடியும் அவரிடத்திலே சமர்ப்பிக்கிறதான போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான அந்த நோக்கத்திற்கு நாம் வாழ்கிறதற்கு அது வழிவகுக்கிறதாக காணப்படும். மூன்றாவதாக, எப்படி நம்முடைய நோக்கத்தை புதுப்பித்துக் கொள்ளுதல் என்று சொன்னால், நாம் அவரிடத்திலே கடந்து வருகிறது நிமித்தமாக எரேமியா 29:13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். இந்த ஜனங்களுடைய அழுகையை கேட்டு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் திரும்புவீர்களானால் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்,
அதோடு கூட மாத்திரமல்ல, என்னை தேடுவீர்கள் ஆகில் என்னை நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி தேவனை நாம் தேட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். கடந்து வருகிற நிமித்தமாக நம்முடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நாம் புதுப்பித்துக் கொள்ளலாம். எதற்காக நம்முடைய நோக்கங்களையும் திட்டங்களை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்? என்னால் மாத்திரமே நம்முடைய சிந்தனை, செயல்பாடுகள், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே தேவனை சார்ந்து கடந்து செல்லுகிறதாக இருக்கும். நாம் நம்முடைய நோக்கத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை, அதை நாம் புதுப்பிக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தோடு கூட நாம் கடந்து சென்று உலகத்தோடு கூட ஈடுபட்டு உலக பிரகாரமான காரியங்களை நாம் செய்து அதோடு கூட மூழ்கி இருக்கிறவர்களாக இருப்போம். எனவே நாம் தேவனை தேடி தேவனிடத்தின் அருகில் கடந்து வர வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. தேவனை முழு இதயத்தோடு கூட தேடுகிறவர்கள் தேவனுடையதான வழி நடத்துதல்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பவர்களாக காணப்படுவார்கள். நான்காவதாக, எப்படி நாம் நம்முடைய நோக்கத்தை புதுப்பித்துக் கொள்ளுதல் என்று சொன்னால், நம்முடைய அழைப்பை நாம் நினைவு கூறுகிறதன் நிமித்தமாக. எபேசியர் 2:10 சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்துள்ளதான காரியங்களை நினைத்து அது உலகத்துள்ளதான காரியங்களோடு ஈடுபட்டு நம்முடைய அழைப்பை நம் மிகவும் எளிதாக மறந்துவிட முடியும். ஆனால் பிரியமானவர்களை, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அழைத்த அழைப்பு அவருக்காக வாழும்படியாக, ஒரு இடைப்பட்டதான காலங்களிலே அவரை விட்டு விலகும்படியாக அல்ல என்கிறதை புரிந்து அதற்கு ஏற்றால் போல நம்முடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து சென்றார். பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார். ஆனாலும் அவருடைய அழைப்பை விட்டு அவர் விலகி போகவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய அழைப்பிலே நாம் நிலை நிற்கின்றதான போது கர்த்தர் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்த வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறவராக இருப்பார். ஒருவேளை நம்முடைய அழைப்பை விட்டு நாம் தூரம் போகிறோமே என்று சொன்னால் நாம் அவருடைய சமூகத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாது, எதையுமே பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் தகுதியற்றவர்களாக காணப்படுவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை நாமே தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. எனவே நாம் இந்த மாதத்திலே நாம் பிரவேசிக்கின்றதான போது, இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலைகளை கொண்டு வருகிறதான ஒரு மாதமாக காணப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையும் நோக்கங்களையும் அவருடைய சமூகத்திலே நாம் புதுப்பிக்கின்றதான போது இந்த தேவன் அவருடைய சமூகத்தினராக நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய நோக்கத்தை புதுப்பித்துக் கொள்ள நாம் அவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். மறுபடியும் அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரை நாம் தேட வேண்டும். நம்முடைய அழைப்பை நாம் புரிந்து நினைவு கூர்ந்து அதற்கேற்றால் போல வாழ வேண்டியது அவசியம். எனவே இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நோக்கத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிறதற்கான கிருபைகளை கொடுப்பாராக. அவருடைய விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நம்மை வழிவகுப்பாராக. இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடுவோமா? இந்த மாதத்திலே திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறதான இந்த வேளையிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதித்து பார்க்கிறீர்களா? எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது? அது எந்த அளவிற்கு தேவனை விட்டு விலகி சென்றிருக்கிறது? ஒருவேளை தேவனை விட்டு விலகி சென்றிருக்கிறதான சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரில் கடந்து வந்து சொல்றீங்களா, ஆண்டவரே எனக்கு நீர் வேண்டும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வேண்டும், என்னை நானே புதுப்பித்துக் கொள்ளுகிறேன், என்னுடைய திட்டங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிறேன், என்னுடைய நோக்கத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே உமக்கு பிரியமில்லாத நோக்கங்கள் காணப்பட்டது, அவைகளிலிருந்து மாறி வருகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி ஜீவிக்கிறதற்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய அர்ப்பணிப்புகளையும் எங்களுடைய நோக்கங்களையும் புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே புதிதாக பிறந்திருக்கிற இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நன்மைகளை கொண்டு வரட்டும், அநேக விதமான விடுதலைகளை கொண்டு வரட்டும். ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உண்ண உணவிற்கும் முடுக்க உடைக்கும் ஒரு நன்மையும் குறைவில்லாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வேலைகளை தேடுகிறதா நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் நல்ல வேலைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல வருமானங்களை கொடுப்பீராக, எந்த குறைவுகளும் இல்லாதபடிக்கு கர்த்தர் வழிநடத்துவீராக. நோய்கள் நொடிகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த மாதத்தில் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதா நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும், தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அநேக விதமான நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் காணப்பட்டும். புதிதாக பிறந்திருக்கிற
அந்த வருடத்திலே தெய்வ பிரசன்னத்தை அவர்கள் உணரட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பினும் ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமையட்டும். ஆமென்.